குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் எல்லாம் கலந்தது. இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா? ஸோ எழுந்திரிச்சதே 11:30 கிட்ட ஆயிடுச்சு. 11:30 ஆமாம் 11:30 கிட்ட ஆயிடுச்சு. என் பிள்ளை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, என்ன இவன் அமைதியாக பெட்ஷீட் மடிக்கிறா, எதுவும் பேச மாட்டா அப்படின்னு. அதான் கேட்டேன், நான் அப்போ அமைதியாக இருக்கிறேன், நான் பேசினாதே மைக்கில் ரெக்கார்ட் ஆக மாட்டேது, அதனால தான் அமைதியாக மடிச்சுக்கிட்டு இருந்தேன். பெட்ஷீட்டை மடித்து வச்சுருவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு. இப்போ பெட்ஷீட்டை மடிச்சுக்கிட்டு 2 பாப்பும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு ஜாலியாக, மடிடின்னு. இப்போ தான் கிச்சனுக்குள்ளேயே போகிறேன் காலையில் எழுந்திரிச்சு. இந்த நைட்டு விளக்கி வச்ச ஜாமானை எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு பெரிய வேலை வேறு எதுவுமே இல்லைப்பா. நீங்களும் அப்படி தானா? நேற்று நைட்டு தான் மாவு வேறு ஆட்டினேன்னா, ஸோ அந்த கிரைண்டரு, கல், அம்மா ஊருப்பட்ட பாத்திரம், அதை எடுத்து எங்கே வைக்கனே தெரியாது. நம்ம இருக்கிறது வேறு வாடகை வீடு. ஸோ அந்த கிச்சனே நம்மளுக்கு குட்டியாக தான் இருக்கும், எங்கே வைக்கிறதுனே தெரில. அம்புட்ட ஜாமானையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதான் நேற்று கோவக்காய் பொரிச்சினேன், அது நல்லா இல்லைன்ட்டார். முன்னாடி வீடியோவில் இருக்கும் பாருங்கள். திருப்பி நைட் அவர் உட்காந்து பொரிச்சு வச்சு கோவக்காய் எடுத்து திருப்பி தோசைக்கல்லில் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கோவக்காய் திருப்பி மிச்சம் அப்படியே கிடந்துச்சு தோசைக்கல்லே. அதெல்லாம் கொட்டிட்டு நேற்று வச்ச சாப்பாடு எல்லாமே மிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு அடுப்பை தொடச்சிட்டு சரி ஸ்டார்ட் பண்ணலாம் வேலையை அப்படின்னு நினச்சேன். கம்பல்சரி சுடுதண்ணி வச்சுருவேன் காலைல எந்திரிக்கவும். நான் சுடுதண்ணி ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. பச்சை தண்ணியை கொடுக்க கொஞ்சம் பயமாக இருக்குது பிள்ளைங்க. நம்ம என்ன சுடுதண்ணி வச்சாலும் அதுக்கு நம்மளுக்கு தெரியாமல் போய் இந்த பச்சை தண்ணியை தான் எடுத்து குடிக்குங்க. எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன், பச்சை தண்ணியை குடிக்காதீங்க பப்பான. அதில் அந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு தான் காய்ச்சி வைப்பேன் நான். காலையில் எந்திரிக்கவே ஒரு சட்டி தண்ணி போட்டுருவேன் ஃபஸ்ட்டு, எப்பவுமே சுடுதண்ணியை போட்டுட்டு தான் மற்ற வேலை எல்லாமே பார்ப்பேன் நான். கடுகு சட்னி தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலாக நேற்று நைட்டு என் பிள்ளைகள்கிட்ட கேட்டேன் நான், என்ன பாப்பா நாளைக்கு பண்ண அப்படின்னு. என்ன சொல்லிச்சு, சின்ன பாப்பா என்ன சொல்லிச்சு, எனக்கு கடுகு சட்னி வச்சு தோசை ஊற்றி கொடுன்றுச்சு. சரி ஓகேன்ட்டு காலைல எந்திரிக்கவும் கடுகு சட்னி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடுகு சட்னி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பரமக்குடி ராம்நாடு சைடு இருக்கிறவங்களுக்குலாம் மேக்ஸிமம் தெரியும். அந்த கடுகு சட்னி, மிளகா சட்னி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். சரி கடுகு சட்னி வைக்கலான்ட்டு நானும் கடுகு சட்னிக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு தோசை ஊற்றலான்னு பண்ணிட்டேன் நான். கடுகு சட்னி வைக்கிறதுக்கு தேங்காய்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறேன், பட்டை வத்தலையில். சரி ஒரு அர்ஜென்ட்டுக்கு பக்கத்து கடை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கடை போய் வாங்க போனால் அந்த கடையும் பட்டை வத்தல் இல்லை. அட போங்கடா அங்கிட்டு. நான் அப்புறம் திருப்பி என்ன நம்ம கடைக்கு தான் பக்கத்தில் கடை இருக்குது, அங்கே தான் போய் சரி ஓகே அங்கிட்ட போய் பட்டை வத்தலை வாங்கிட்டு வந்துட்டேன். பட்டை வத்தல், தக்காளி தீந்துருச்சு, தக்காளி இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு சரி சமைக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணால். கடுகு சட்னி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரில, சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு கடுகு சட்னி. வேணா ஒரு தடவை எனக்காக ஒரு நாள் ரெசிபி போடுறேன் நான். இப்போ காலைல டிஃபனுக்கு செஞ்சனால கரெக்டாக எடுக்க முடியல, வேகமாக பிள்ளைங்க பசிருப்பாங்க. ஆல்ரெடி 11:30 ஆச்சு காலையில். சரி டிஃபனை செய்வோம் அப்படின்ட்டு அதுகளுக்கு வேகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தேங்காய், பட்டை வத்தல், கடுகு நம்ம இதுதான் முக்கியம். பட் தேங்காய் நல்லா வதங்கணும், சுருங்கி வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு வதக்கி வரணும். அதை தான் சரி ஜாரில் மாற்றி அதை ஆற வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆற வைக்க போயிட்டேன் நான். ஓகே, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா வதக்கிடணும், அதுக்கப்புறம் தான் கடுகு, பட்டை வத்தலை போட்டு தனியாக இந்த ரோஸ்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி போட்டு எடுக்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்கக்கூடாது. அப்படி வறுத்தோம்னா கடுகு கருகி போயிடும். கடுகு கருந்துருச்சுன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு அதை ஆற வச்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு பட்டை வத்தல் போட்டு அதை தனியாக வறுக்கணும். கொஞ்சம் அதிகமாக கடுகு போடணும், கடுகு சட்னிக்காண்டி கொஞ்சம் அதிகமாக கடுகு போடணும். உளுந்தும் முக்கியம் இதுக்கு. கடுகு, உளுந்தம் பருப்பு நம்ம எப்பவுமே கலந்து வச்சுருப்போம், அது ஓகே. பட் அதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் உளுந்து போட்டு பட்டை வத்தலையும் போட்டு கொஞ்சம் அப்படியே ப்ரௌனிஷாக வர மாதிரி வறுத்துக்கோங்க. ஆனால் கடுகு சட்னி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுலேயே பூண்டு போட்டுக்கணும். ஆக்சுவலாக பூண்டு, கொஞ்சோண்டு புளி, அது எல்லாமே போட்டு ஒரு வதக்கி அதையும் ஆற வச்சிடணும். நம்ம ஜாலியாக உட்காந்துருக்காங்க. எழுந்திரிச்சது 12 மணி, சாட்டர்டே சண்டே லீவில். ஸோ சாட்டர்டே எழுந்திரிச்சது 11:30 இருக்கும். 11:30க்கு எழுந்திரிச்சிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க 2 பேரும். தோசை ஊற்றின்ட்டு உட்காந்துருக்காங்க இங்கே. பெட்ஷீட்டு, பில்லோலாம் மடித்து சோபாலே வச்சுட்டு வந்துட்டேன். சரி பெரிய பாப்பா எடுத்து வைக்கணும். பட் அவன் கண்டுக்க கூட இல்லை. எடுத்து வச்சா எடுத்து இல்லைன்னா இருட்டாய் வாட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ சட்னி அரைக்கலான்ட்டு சட்னி அரைச்சேன். ஃபஸ்ட்டு தேங்காய், உப்பு, பட்டை வத்தல் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிறணும். அந்த புளி, பூண்டு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கிறோம். நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு லாஸ்ட்டாக தான் கடைசியாக அரைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் அந்த கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு அரைக்கணும். அதை ஒரு 2 தடவை 3 தடவை அரைச்சப்போ கடுகு ஒரு செகண்ட்லேயே அரைஞ்சிரும். ஸோ 2-3 தடவை அரைச்சா போதும்.
அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் தாளிச்சிக்க வேண்டியதான். உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பார்த்துட்டு தாளித்து விட்டுக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இன்றைக்கி பெரிய பாப்பா நான் தான் தோசை ஊற்றுவேன்ச்சு. நான் இன்னும் கிச்சனுக்குள்ளே பாப்பா விட மாட்டேன். இந்த சின்ன சின்ன வேலை வெட்டி பாப்பா அதை அர்ஜென்ட்டுக்கு செய்ய சொன்னால் செய்வேன். பட் தோசை ஊற்றுற அளவுக்குலாம் பாப்பா இன்னும் நான் விடலை. எனக்கு நேற்று நைட்லேருந்து ஒரே தோசை ஊற்றணும். இன்னும் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதுக்கு அவங்க அப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துருக்கோம். அது அவங்க அப்பா சரின்னு ஒத்துக்கிட்டனால காலைல எழுந்திரிச்சிலேருந்து நான் தோசை ஊற்றுறேன்னு ஒரே ஆடம். சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். சரி நான் பாப்பாவுக்கு ஹன்மிக்கு நான் ஊற்றி கொடுத்துட்றேன், நீ உனக்கு நான் ஊற்றிக்க வைப்பேன், நான் பக்கத்தில் நிற்பேன் அப்படின்னு. இதனால நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என் வீட்டுக்கார் ஃபோனை தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். அவங்க எழுந்திரிச்சு ஃபோனை காணோம் தேடிட்டே இருந்தாங்க. அப்புறமா உள்ளே வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, கேமரா ஆனில் இருக்கா அப்படின்னு. அவங்க ஃபேஸ் கட்ட மாட்டேன்ட்டாங்கல்ல, கேமரா ஆனில் இருக்கான்னு பார்த்துட்டே இருந்தாங்க. என்னங்க அப்படின்னு. மொபைலை கொடுக்கும்போது அப்படின்னாரு. அப்போ சரிட்டு அப்புறம் அவர் மொபைலை கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி என் மொபைலை வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலாக நான் வடச்செடியை சரி பண்ணி அங்கே திரும்பி பார்த்துட்டே கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வேணுமா ஃபோன் வேணுமா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு. ஏ ஆமாம் அப்படின்னாரு. இங்கிட்ட திரும்பவே இல்லை, திரும்ப அங்கிட்டே பார்த்து கத்திக்கிட்டே இருக்கிறேன் நான் வாட்டுக்கும். தோசை ஊற்றி ஆக்சுவலாக மாவு ஃப்ரெஷ் மாவு இட்லி ஊற்றவே இல்லை. இட்லி ஊற்றலான்னா ஆனால் இதில் தான் செம்ம ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக சின்ன பாப்பா கேட்டது தோசை நாள் நைட்டு. நானும் தோசை தான் ஊற்றி கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறேன். எனக்கு ஏண்டி தோசை ஊற்றுனேன்னு கேட்குறியா? எனக்கு நீ இட்லி தானே கேட்டேன் உன்கிட்ட, இட்லி ஊற்றிட்டா அப்படின்னு. கட்டிப்பாவி நேற்று நைட்டு தோசை தானே பாப்பான்னா, நான் உன்கிட்ட காலையில் இட்லியில் கேட்டேன் அப்படின்ச்சு. இது சின்ன பாப்பாவுக்கு தோசை. ஆக்சுவலாக சின்ன பாப்பா வந்து ஊத்தாப்பா தான் பிடிக்கும். அந்த குட்டியாக குண்டாக ஊற்றி கொடுக்குறதா பிடிக்கும், தோசை பிடிக்காது. அவள் சாப்பிட்றதே அரை தோசை தான் எப்படி ஊற்றினாலும். ஆனால் அவளுக்கு ஊத்தாப்பா தான் பிடிக்கும். சரி ஓகேன்ட்டு அதுக்கு ஊத்தாப்பம் ஊற்றிக்கிட்டு இருந்தேன் நான். சின்ன பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தோசை கொடுப்பேன். சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு கடுகு சட்னி ரொம்ப பிடிக்கும். இது இவங்க வீட்டு சைடு வைக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா சைடு தான் நாங்கள் வைப்போம். ஸோ என் பிள்ளைங்களுக்கும் அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேக்ஸிமம் கடுகு சட்னி தான் கேட்குங்க. இட்லி தோசைன்னா நம்ம கடுகு சட்னி வந்து சின்ன பாப்பாவுக்கு இன்னும் வச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாவே சாப்பிடும். ஃபஸ்ட் தோசை ஊற்றி சிறுசுக்கு போயிடுச்சு. சின்ன பாப்பாவுக்கு தான் மொதல் தோசை. செகண்ட் தோசைக்கு வந்து பெரிய தோசை பாப்பா வராக ஊற்றுறதுக்கு. மேடம் ஃபஸ்ட் டைம் ஊற்ற வரேன் அப்படின்னு. ஆக்சுவலாக எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன் நான் பாப்பாவுக்கு போய் தோசையை கொடுத்தாச்சு. பெரிய பாப்பாட்ட கொடுத்து விட்டேன் நான், போய் ஹன்மிக்கிட்ட கொடு அப்படின்னு. கொடுத்தா தோசையை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு. அம்மா நான் உனக்கு இட்லி தானே கேட்டேன், எதுக்கு தோசை ஊற்றினா அப்படின்னு. செம்மங்கான கஷ்டப்பட்டு காலையில் எழுந்திரிச்சினம்மா சட்னி வச்சு தோசையை ஊற்றி கொடுத்தா. மேடம் நான் உன்ட்ட இட்லி தானே கேட்டேன்னு. நான் கேட்குறேன், முதல் நாள் நைட் நீ தோசை தானே கேட்டேன் அப்படின்னா. நான் இப்போ உன்ட்ட இட்லி கேட்டேன், நீ ஏன் கவனிக்கலை அப்படின்னு. நான் மாவை கலந்துட்டேனாடே, எனக்கே செம்ம காண்டு. ஃப்ரெஷ் மாவு ஸோ இட்லி ஊற்றலையே அப்படின்னு. அப்போ இதுகளுக்கு கொழுப்பு தானே, நம்மளை வச்சு விளையாடுதுங்க இதுங்க. ஆக்சுவலாக ஏன் பாப்பாருன்னா தோசை ரிவர்ஸில் தடவுறியான், இப்படி தடவுனியா, இப்படி தடவு பாப்பா அப்படின்னு. அது ஊற்ற தெரில, ஆனால் பரவாயில்ல ரவுண்டாக ஊற்றிருச்சு, அது வேறு விஷயம். அவங்க நல்லா ஊற்றிருச்சு. அப்புறம் ஊற்றிட்டு சாப்பிட போய் உட்காந்தாச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், வா நானே ஊற்றின தோசை ரொம்ப அழகாக இருக்கான். அதான் நான் சொன்னேன், இந்த வயசில் தான் கிச்சனுக்குள்ளே வராதா பாப்பா, சொல்கிறத கேளு பாப்பா வேணாம் அப்படின்னு. சரி ஓகேன்னு 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து இப்போதைக்கு சாப்பிட மாட்டார், அதனால் அவரை லிஸ்ட்டில் நாங்கள் சேர்க்கலை, நாங்கள் மட்டும் சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டோம்.